ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனையோ கிருபை நாம் நடத்தி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இந்த 3வது சனிக்கிழமை எழுப்புதலுக்காக நாம் உபவாசம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மாதமும் சந்திக்கிறோம். அந்த தயவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நல்ல நம்ம பாடல் பாடி ஆண்டவரை துதித்தோம். அதே போல தேசத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில காரியங்களுக்காக மாறி மாறி நாம் ஜெபித்தோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டா இனியும் நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இப்பவும் அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். யாரு? கர்த்தருடைய வார்த்தையை. அதுக்கு முன்பாக Facebook லைவ்ல, யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்து இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்துல செஞ்சேரி ஜெபத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த நாளிலும் கூட அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பல, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போகலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு இந்த மாச வாக்கு தத்துவமே, என் மகனே, என் மகளே, நீ வலதுபுறமா சாயும் போது சரி, நீ இடதுபுறமா சாயும் போது சரி, வழி இதுவேன்னு சொல்லி உனக்கு பின்னாடி எழும்புகிற சத்தத்தை உன் காது கேட்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசியிருக்கிறார். அப்போ காது கேட்குமா? ஏன்னா யோவான் சுவிசேஷத்துல அருமையாய் தேவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து, என் ஆடு என் சத்தத்தை கேட்கும். அவர் சொல்றாரு, என் ஆடா இருந்தா, அப்படி மீனிங் என்னன்னா, நான் தெரிந்து கொண்ட ஒரு ஆடா இருந்தா, நான் அழைத்த ஒரு ஆடா இருக்குமானா, அந்த ஆடு என் சத்தத்தை கேட்கும், என் பின்னாடி வரும். அப்போ எல்லாத்தையும் சொல்லல, என் ஆடு என் சத்தத்தை கேட்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆடா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கீங்களா? நம்முடைய ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒண்ணுதான், நீ என்னுடைய ஆடா இருக்கணும். என் சத்தத்தை நீ கேட்டீங்கன்னா என் பின்னாடி வருவ, என் பின்னாடி வந்து ஆசீர்வாதம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பின்னாடி போறதுக்கு தாங்க பெரிய ஒரு தயக்கம் எல்லாத்துக்கும். நான் போன வாரம் ஜெப நிலையில கூட ஒண்ணு சொன்னேன். இந்த காலத்துல இந்த 2026 நிறைய கடை வச்சா ஓடும் அப்படிங்கிற ரேஞ்சில என்ன கடை பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா ஓடுது அப்படின்னா, முதல்ல எல்லாம் ஹோட்டல் திறந்தோம்னா அது நல்ல இடத்துல திறந்தோம் அப்படின்னா எப்படியும் சாப்பிடுற ஜனங்க வந்துடுறாங்க. டீ கடை, குறிப்பா ஃபாஸ்ட் ஃபுட்ல ஜனங்க விழுகிறாங்க. எப்படியும் ஓடிடும். பஜ்ஜி, போண்டா, ஃபாஸ்ட் ஃபுட் அதெல்லாம் வச்சிடணும். ஆனா இன்னைக்கு அதுக்கு நிகராக வரக்கூடிய ஒரு காரியம் பியூட்டி பார்லர். தன்னை அட்ராக்டிவா காமிச்சுக்கிறதுக்கு என்ன இருந்தாலும் உள்ள ஓடிடுறாங்க. சம்பாதிக்கிற சம்பாதியம் முழுசா வந்து இந்த பியூட்டி பார்லருக்கோ இல்ல காஸ்மெட்டிக்ஸ்க்கோ போயிடுது. காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னா அழகு சாதனங்கள் இருக்கு இல்லைங்களா, அது இல்லாம சின்ன பிள்ளைகளையே யாரையும் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டா குட்டிலேயே ஒவ்வொரு, அது 2 பிள்ளை 3 பிள்ளை வீட்டுல இருக்கு அப்படின்னா ஒருத்தியோட இன்னொருத்தி எடுத்துடக்கூடாது. அப்படி எடுத்தா பெரிய போர் வந்து விடுகிறது. சண்டைகள்ல போர். நான் வாங்கி வச்சிருக்கிறேன், அவன் போட்டு போயிடுறா லிப்ஸ்டிக்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட காலத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். பிசாசு நம்மளை வந்து எப்படி வச்சிருக்கிறான் அப்படின்னா, கண்களை கட்டி வைத்திருக்கிறான். 1 கொரிந்தியர்ல அழகா ஒரு வசனத்தை நான் வாசிச்சேன். என்ன வசனம் அப்படின்னா, அந்த கருத்தை மட்டும் சொல்றேன் பாருங்க. உடம்புல எது குறைவா இருக்கோ அந்த குறையதான் நம்ம நிவர்த்தி செய்யறதுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. உண்மை அதுதானங்க. இந்த ரூமுக்குள்ள வர்றீங்க, இந்த ரூமுக்குள்ள நல்லா இருந்தா விட்டுருவோம், டல்லா இருந்துச்சுன்னா, கருப்படிச்சிருந்தா அது வந்து குறை தானே. அந்த குறைய மறைக்கிறதுக்கு என்ன செய்யறோம்? வெள்ளை அடிக்கிறோம், கொஞ்சம் பிரைட்டா தெரியும். அதை தான் ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கிறார் என்று வேத வசனத்தில் தெளிவாய் சொல்லுகிறது.
ஆனா இது நமக்கு தெரியல. வாங்கி வாங்கி அங்க இங்க இங்க, சரி விடுங்க, போட்டா பரவாயில்ல, போட்டுட்டு அங்கேயே தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இல்லையா? நான் மொத்தமா எல்லாத்தையும் மேல பார்த்து பேசுறேன், கீழே பார்த்து பேசுறேன், தப்பா போயிடும். என்னைதான் பாக்குறாரு பேச பேச. அதனாலதான் யார் முகத்தையும் இந்த இதுல நான் பார்க்கல. போட்டா பரவாயில்ல, போட்டுங்க. இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற சகல காரியத்திலும் நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு நீ அடிமையா மாறிடாத. நீங்க சர்ச்சுக்கு கிளம்பிவான்னா குளிச்சுட்டு கிளம்பிட்டு வர்றதுக்கு சோம்பேறித்தனம். இப்படி செய்வ, அப்படி செய்வ, அப்படி செய்வ, இப்படி செய்வ, இது செட்டே ஆகல, மறுபடியும் கிடைச்சிடும், மறுபடியும் செய்வு, மறுபடியும் கிடைச்சிடும். நான் சர்ச்சைக்கே வரல போ. எது இந்த முடினாலதான் வந்த வேணாம். அவங்களுக்கு தெரியல, சர்ச்சுக்குள்ள வரும்போது அந்த முடியே தேவையில்லை, மூடி மறைச்சிட்டு வரலாம்னு. அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. இன்னொரு பக்கம் பாக்குறேன், நீ முடிய மறைச்சிட்டு கூட வாமா, நீ முடிய பெருசா மேட்டரா பார்க்காதமா. முடி செய்வதற்கு லேட்டு, கிளம்புறதுக்கு லேட்டு, குளிக்கிறதுக்கு லேட்டு, எதுக்கு வம்பு? நான் கீழே பார்க்கல. பிசாசு நம்மள மதிமயங்கும்படி செய்து கொண்டு இருக்கிறான். இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒண்ணுதான், தினமும் ஜெபிச்சா போதும். தினமும் ஜெபம் பண்ணா ஒரு கொட்டாய் வருது. தினமும் ஜெபிச்சு தினமும் வேதத்தை நீங்க வாசித்து தியானிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். எப்படி தெரியுமா? நம்ம வலது பக்கமா தப்பு பண்ணும் போதோ, இடது பக்கமா போய் தப்பு பண்ணும் போதோ பிடிச்சு இழுத்து வழி இதுவே, இதுல நட அப்படின்னு சொல்லி சத்தத்தை கொடுப்பார். ஒரு மெய்ப்பன் சத்தத்தை கொடுக்கணும்னா நீங்க இங்க வந்துதான் ஆகணும். ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நீங்க இங்க வந்தாதான் கேட்க முடியும். அல்லேலூயா. இப்போ தூரமா இருக்கிற வீடுன்னு பார்த்தா சுரேஷ் பிரதர் வீடு தான் நம்ம சபையில தூரம், மத்தவங்க எல்லாம் வீடு பக்கம். நான் இங்க இருந்து பேசுறேன்னா கூட உங்க வீடு கேட்குமா? கேட்கும். அம்மா வீட்டுக்கும் கேட்கும். ஆனா உங்க வீட்டு கேட்குமா? கேட்காது. அப்போ மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்பதற்கு தூரமா இருக்கிறவர்கள் அருகில வந்து ஆகணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அருகில வருவதற்கு ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? இந்த வேத வசனத்தை தியானித்து ஜெபிக்கிற ஒரு ஆயுதத்தை தவிர வேற எந்த ஆயுதத்தினாலையும் ஏசப்பா கிட்ட நெருங்கி வர முடியாது. அப்படி நெருங்கி வந்தாதான் நம்ம தப்பா புரிந்து கொள்ளும் போது, நம்ம தப்பா எதையாவது பார்க்கும் போது, நம்ம தப்பா எதையாச்சும் கேட்கும் போது, நம்ம தப்பா ஏதாவது நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் பேசுவாரு, தப்பா நினைக்காதடா, தப்பா பார்க்காத, தப்பா கேட்காத, தப்பா பேசாத, தவறான இடத்துக்கு போகாத, கைய பிடிச்சு இழுப்பார், மனசுக்குள்ள பேசுவாரு, ஒரு உறுத்தலை உண்டாக்குவார். அப்ப நம்ம ஜெபிக்கல, வேதத்தை வாசிக்கலன்னா எப்படிங்க மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்க முடியும்? அதனால ஆண்டவர் சொல்றாரு, என் சத்தம் வேணும்னா என் ஆடு என் சத்தத்தை கேட்கும், அது என் பின்னாடி வரும். அல்லேலூயா. இதெல்லாம் இந்த உபவாச நாளில கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்காத நிறைய ஆடுகள் இந்த உலகத்துல இருக்கு. உண்மையிலே சொல்ற, மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கணுங்க. நான் ஒரு இடத்துக்கு தேனிக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல பூராமே காளை மாடுதான். கொம்பெல்லாம் பயங்கர ஷார்ப்பா இருக்கும். கிட்டத்தட்ட 30, 50, 60 மாடுகள் இருக்கும். மேய்ச்சிட்டு 3 பேர் தான் மெய்ப்பர்கள். மேய்ச்சிட்டு அந்த மாடை எல்லாம் கூட்டிட்டு வர்றாங்க இடத்துக்கு. நான் அந்த பக்கம் போகும்போது எல்லா மாட்டு கழுத்துலயும் ஒரு பெரிய பெரிய மணி கட்டியிருக்காங்க, பெல்லு. அப்படியே ஓடி வருது. அதை பார்த்தா ஸ்ட்ரக்காய் நின்றுட்டேன். நான் வேணா சிகப்பு கலர் டிஷர்ட் போட்டிருக்கேன் தோட்டத்துக்கு போகும்போது, பியூர் ரெட்டு. அப்படியே நின்றுட்டோம். நானும் நான்சி, அவளும் ரெட்டு, நானும் ரெட்டு. எங்க கூட இவங்க அக்கா குழந்தைங்க, அந்த பிள்ளைங்க சித்தப்பா நோ நீங்க போங்க, குதிச்சு ஓட தயாரா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாடுகள் எல்லாம் பாக்குறேன், வந்து நின்று பாக்குது எங்களை. ஆனா ஒரே ஒரு மாடு மட்டும் பார்த்தது ஒரு பார்வை என் ஜென்மத்துல நான் மறக்கவே மாட்டேன். என்ன நின்றுட்டு இருக்கிறேன், போயிட்டு அந்த மாடு திரும்பி வந்து கருப்பா இருக்குது, வெள்ளையும் கருப்பு சேர்ந்த மாதிரி. இப்படி பார்த்தது ஒரு மனுஷன் பாக்குற மாதிரி முறைச்சு. கொம்பு பார்த்தா பெருசா இருந்தது. நான் நினைச்சேன் வந்ததுன்னா ஒரே ஓட்டம் ஓடிடணும். நான்சி எல்லாம் பின்னாடி போயிட்டா, நான் மட்டும் தான் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறேன். ஆனா அங்க ஒரே ஒரு மெய்ப்பன், ஏய் இங்க வா அப்படின்னு, ஹேய், அந்த ஒரே சத்தத்துக்கு அவ்வளவு பெரிய மாடு திரும்பி உருண்டு ஓடிடுச்சு. நான் பாக்குறேன், எனக்கு அவ்வளவு ஒரு என்ன சொல்றேன், இதெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணம். எங்களுக்கு இதெல்லாம் வந்து புதுசு இல்ல, டவுன்லயே இருந்து பழகிட்டோம். இந்த மெய்ப்பனுடைய சத்தம் அதெல்லாம் நான் கேட்டதே கிடையாது அதிகமா.
அங்க நான் தோட்டத்து சாலைக்கு தோட்டத்துக்கு போயிருந்த போது இதையெல்லாம் பார்க்க கர்த்தர் கிருபை தந்தார். அவ்வளவு பெரிய மாடு கீழ்ப்படியுது. ஆனா மனுஷன் நம்ம என்ன பண்ணோம்னா கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். அது முட்டி தூக்கு வச்சிருங்க, நான் முடிஞ்சேன், காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவ்வளவு ஷார்ப்பா இருக்கு கொம்பு, பார்த்தா அப்படியே அது வந்து என்ன சொல்றது, மசில்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குது. ஜிம்முக்கு போயிருக்க மாட்டேங்குது அது. அல்லேலூயா. பவர்ஃபுல்லான மாடுகளா இருந்துச்சு அத்தனையுமே. கடைசியில ஒரு மாடு வேற கத்திக்கிட்டே ஓடுது, கூட்டத்தை காணோம்ட்டு. அந்த மேய்ப்பர் அங்க இருந்து ஹை ஹைங்கிற அந்த சத்தம் தான், ஒரே சத்தம் தான். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சபையில நிறைய சத்தங்களை கொடுத்தும் கீழ்ப்படியாத அது மாடு. ஆனா நம்ம மனுஷங்க, கர்த்தர் நம்ம மனிதர்களாய் வைத்திருக்கிறார். ஆனா நீங்க சத்தத்தை கேட்டாலும் கீழ்ப்படிய முடியும். அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீ வலது பக்கமா இடது பக்கமா நீ தப்பு பண்ணுவ, ஏன்னா நீ மனுஷன். அப்படிப்பட்ட மனிதனை நான் பிடிச்சி இழுக்கணும்னா நீ சத்தத்தை கேட்க வா, சத்தத்தை கேட்கறதுக்கு சபைக்கு வா, சத்தத்தை கேட்பதற்கு வேதத்தை எடுத்து தியானம் பண்ணு, என் சத்தத்தை கேட்பதற்கு நீ ஜெபம் பண்ணு, நான் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவேன். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற கேரண்டி. அல்லேலூயா. முதல் வாரத்தை நம்ம பார்த்தோம், ஆண்டவர் வேணாம் போகாதன்னு சொல்ற இடத்துக்கு ஜனங்க போகும்போது, கீழ்ப்படியாம ஜனங்க போகும்போது அவங்க விழுந்து போனார்கள், செத்தும் போனாங்க. அத நம்ம வந்து போன இந்த மாசத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம தியானித்தோம். வேண்டாம்னா வேண்டாம், விட்டுறணும். ஆண்டவர் இந்த இடத்துக்கு போகாத, இந்த மனுஷனை பார்க்காத, விட்டுரு. கொஞ்சம் பொறுமையா இருந்தா பொறுமையா இருக்கணும். அதை விட்டுட்டு இல்ல நான் போயே ஆவேன், எனக்கு இது வேணும், அடம் பிடிக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு அடம் பிடிக்காத. இன்னைக்கு நிறைய பேரு அடம் பிடிச்சு ஒரு சில காரியங்களை செய்யும் போதுதான் ஆசீர்வாத குறைவை நாம் பார்க்கிறோம். எதிரி அடம் பிடிக்க கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ பொறுமையாரு, உனக்கு என்ன ஆசீர்வாதம் தேவையோ அதை நான் உனக்கு தருவேன், ஏற்ற வேளையில ஏற்ற சமயத்துல நான் உனக்கு தருவேன். தலைவலி போல சோத்திரம் தருவேன்னு சொல்றார். அப்போ கண்டிப்பா ஒரு தருவார். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் கெட்டொழிந்து போவது கிடையாது. அதனால தயவு செய்து நான் மறுபடியும் அதை சொல்லி ஆரம்பிக்கிறேன். வேண்டாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, வேண்டாம் பொறுமையா இருங்க, காத்திருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா நீ காத்திருக்கணும். அவசரப்பட்டு நீங்க முடிவெடுத்து கடைசியில அந்த கோலை ரீச் பண்ண முடியாம, அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியாம, நீங்கள் எதற்காக ஆயத்தப்பட்டீர்களோ அதை தொடக்கூட முடியாம விழுந்துருவீங்க. பிசாசு உங்களை ஓட செய்வான். ஆரம்பத்துல போக போக பேட்டரி டவுன் ஆயிடும். அதுல ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும் தேவ பிள்ளைகள். இதுலதான் ஆண்டவர் சொல்றார், வழி இதுவேன்னு சொல்லி. அவர் காட்டுகிற வழியில போனோம்னா நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்துல 3வது வசனம். அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய இருக்கிறது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு இருக்கிறார். இல்லையே, 31:3. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கு உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். ஆமென். ஆண்டவருடைய வேதவசனம் பாருங்க, மிக அழகாய் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார் யாக்கோபை பார்த்து, கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்றார். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் வழி காமிக்கிறார், ஒரு வழியை சொல்றாரு. என்ன வழினா, உன்னுடைய இனத்தாரிடத்துக்கு போயிடுறா, இங்க நீ இருக்காத அப்படின்னு. எங்க இருந்து போக சொல்றாரு அப்படின்னா, அவரு 20 வருஷமா மாமனார் வீட்டுல இருக்கிறாரு. நம்ம போன வாரம் ஐசக் பிரதர் நம்ம மத்தியில இந்த வார்த்தையை தியானித்தார் இல்லையா? அவருடைய காரியத்தை என்னன்னு ஆவியானவர் மறுபடியும் இடத்துல பேச சொல்லுகிறார். சொந்த வீட்டுலதான் நம்ம நடக்கக்கூடிய காட்சியை கண்டுபிடிக்க முடியாது. திருடர்கள் வெளியில இருக்கும் போது ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். அல்லேலூயா. ஈஸியா கண்டுபிடிச்சலாம் வெளியில இருக்கிற திருடங்கள. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற திருடங்கள கண்டே பிடிக்க முடியாது. டேய், யாரா ஒளிச்சு வச்சீங்க, எங்கடா வச்சீங்க? நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு பொருளுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சாங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம சொல்லுவோம், இப்பதான் கிளீன் பண்ணேன், அங்க ஒண்ணுமே இல்லையே, மறுபடியும் எடுத்தே பார்க்க மாட்டோம். ஆனா அங்கதான் கிடக்கும் பொருள். அப்போ என்னைக்குமே தன்னுடைய சொந்த வீட்டை நடத்துவதிலும் சொந்த குடும்பத்தை நடத்துவதிலும் தவறு நடக்கும். புரிந்து கொள்ளுங்க.
டாக்டர், நிறைய பேர், நிறைய மருத்துவர்கள் எத்தனையோ பேருக்கு ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா தன்னுடைய சொந்த மனைவிக்கோ இல்ல சொந்த கணவருக்கோ சொந்த பிள்ளைக்கோ ஆபரேஷன் செய்யணும்னா என்ன தெரியுமா நடக்கும்? ஒரு சில டாக்டர்ஸுக்கு, எல்லாத்துக்குமான்னு தெரியாது, ஆனா ஒரு சில டாக்டர்களை நான் பார்த்திருக்கிறேன், கை நடுக்கம் ஏற்படும், பயப்படுவாங்க. ஐயோ வேணாம், நீங்க பண்ணுங்க, நீங்க ஆபரேஷன் பண்ணுங்க சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சொந்த டாக்டரால தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு சரியா செய்ய முடியாது. ஏன்னா ஒரு சின்ன பயம், தப்பு நடந்துருமோன்னு சொல்லி பயப்படுவாங்க, விலகிடுவாங்க, மாட்டாங்க. இல்ல நீங்க விளையாடுங்க, விடாது. ரத்த சம்பந்தப்பட்ட உறவுக்காக நீ வாதாட முடியாதுன்னு சொல்லி இதோ அரசாங்கம் ஒதுக்கி வச்சிரும். இது சாதாரணமான ஒரு காமன் திங். அப்படி இருக்கும்போது ஆண்டவரின் இடத்துல காண்பிக்கிறது என்னன்னா, நீ வெளியே இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சிடலாம், ஆனா வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் தவறு செய்வாங்க, அந்த தவறுகளை கண்டே பிடிக்க முடியாது. இதுக்கு தேவை என்ன தெரியுங்களா? ஜெபம். ஏன்னா இங்க யாக்கோபுக்கு விரோதமா எழும்பி இருக்கிறது யாருங்க? சொந்த மாமனார், வேற யாருமே இல்லை. அந்த தேவ மனுஷன் யாக்கோபுக்கு விரோதமா எழும்பி இருக்கிறது வேற யாரோ ஒருத்தர் கிடையாது, சொந்த குடும்பத்துக்குள்ள, சொந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாமனார் தான். யாக்கோபினாலே மாமனார் ஆசீர்வாதமாய் பெருகுகிறார். நிறைய ஆடு, நிறைய மாடு, பயங்கரமான ஒரு கொள்ள ஆசீர்வாதம். 20 வருஷம் வேலை செஞ்சாச்சு யாக்கோபு. எங்க மாமனார் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணியாச்சு. இப்போ அவர் தனியா போறேன்ற ஒரு யோசனை வரும்போது அந்த லாபானுடைய முகம் மாறுதுன்னு வேதம் சொல்லும். யாக்கோபு சொல்றாரு, நான் தனியா போக விரும்புறேன்னு சொல்லும் போது லாபானுடைய முகம் அப்ப வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா டக்குன்னு முகம் மாறி போச்சு. எப்பன்னா காசு பணத்தை பத்தி பேசுவோம், முகம் மாறணும்னு ஆண்டவர் சொல்றாரு, வேண்டாம் என்று. ஏற்கனவே ஆண்டவர் பேச ஆரம்பித்து விட்டார். உன்னுடைய உழைப்பை எல்லாம் சொல்றாங்க, நீ ஏமாற்றப்படுகிற. இன்னைக்கு நிறைய பேருடைய ஏமாற்றம் தெரியுங்களா? சொந்த குடும்பத்துல நடக்கிறது. பிரியமானவர்களே, இதை அறிந்து கொள்வதற்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். வெளியில இருந்து யாராவது சொல்லுவாங்க, உங்க பையன் இப்படி எல்லாம் பேசுறான் தெரியுங்களா? என்னங்க சொல்றீங்க? இப்படி எல்லாம் பேசுறானா? நான் நம்ப மாட்டேன். ஆனா அவன் பேசுறான். இப்படி பண்றானா, இப்படி நடந்துக்கிறானா, உங்க பிள்ளை இப்படி நடந்துக்குதா? நான் நம்ப மாட்டேன். வீட்டுல எதுவுமே தெரியறது இல்ல. முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்கணும். இத பிள்ளைகளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பேச்சுவார்த்தை இல்லைன்னா எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன், அங்க 2 பிள்ளைங்க. அவங்க அப்பா காலையில வேலைக்கு போயிருவார், நைட் தான் வருவார். போய் அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய் வாங்கிக்கிறது. அல்லேலூயா. இங்க கவனிக்கிறீங்களா? இங்க அம்மா கிட்ட சொல்லி ஒரு 100 ரூபாய் வாங்கிக்கிறது. நடக்கும் போறது. அங்க ஒன்று சொல்லி 50 ரூபாய் 100 ரூபாய் வாங்கிக்கிறது, இங்க ஒன்று கணக்கு சொல்லிக்கிறது. என்னன்னு கேட்டா, எங்க அப்பா லேட்டா வருவாரு, எங்க அம்மா பேசவும் மாட்டாங்க, தெரியாதுப்பா பாத்துக்கலாம். ஒரு நாள் பல நாள் திருட ஒரு நாள் ஆகப்படுற மாதிரி அம்மா அப்பாவும் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் ஃப்ரீயா உட்கார்ந்து இருக்கும் போது பேச ஆரம்பிச்சாங்கன்னா, ஏப்பா என்னப்பா டெய்லி அவ 100 ரூபாய் கிட்ட வாங்கி போறா, என்ன டெய்லி உங்ககிட்டயும் வாங்குறாளா, என்கிட்டயும் 100 ரூபாய் வாங்குறாளே, புரியவளா? இது எல்லா வீட்லயும் நடக்கக்கூடிய ஒரு இயல்பு. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, பிசாசு இதைதான் பயன்படுத்துவான். இன்னைக்கு அது 100 ரூபாயோட முடிஞ்சு போனா ஓகே. ஒரு வீட்டுல என்ன தெரியுமா, 2 பொம்பளை பிள்ளைங்க. அப்பா வேலைக்கு போயிட்டு நைட் வர்றது, அம்மாவும் வேலைக்கு போயிட்டு நைட் வர்றது, பிள்ளைங்க மட்டும்தான். இதனால பிள்ளைகள் செய்த பாவம் பெரிய பாவம். 2 பேருமே லவ் பண்றாங்க. இது 2 பேருடைய அப்பா அம்மாக்கு, அந்த பிள்ளைகளை பெற்ற அப்பா அம்மாக்கு தெரியல. இவங்க வேலைக்கு போனதும் என்ன நடக்குது, பிள்ளைங்க தான் லவ் பண்ணக்கூடிய நபர்களை வீட்டுக்கே கொண்டு வந்துடுறாங்க. வீட்டுல உட்கார்ந்து டிவி பாட்டுக்கிட்டு ஒரு சில தவறான காரியங்களை செய்கிறார்கள். இதை 2 பேரும் ஒத்து போயிடுறாங்க. அக்காவை தங்கச்சி, நீ போட்டு கொடுக்காத, நானும் உன்னை போட்டு கொடுக்க மாட்டேன். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருத்தி தவற வாய் திறந்து இவதான் பேசுனான்னு சொன்னா, நீ மட்டும் யோகியமா, நான் சொல்லிட்டா. ஹல்லேலூயா. ஆப்போசிட் சைடுல அவ சொல்லுவா, நீ மட்டும் பேசு, நான் மட்டும் பேசுறேன், நீ தானே பேசுன, நீ தானே கூட்டு வந்த. அப்ப என்ன நடக்குது வீட்டுக்குள்ள? பெத்தவங்க வீட்டை கட்டி வச்சுட்டு பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா அவங்க நடப்பது எதுவுமே தெரிய மாட்டேங்குது.
சிசிடிவி கேமரா வச்சாலும் கேமரா மறைப்பதற்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. எதுலையுமே பிள்ளைகள் சொந்த பிள்ளைகளே பெற்றோரை ஏமாத்துகிற காலம், வஞ்சிக்கிற காலம் இந்த காலம் என்று வேதம் சொல்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்? ஜெபத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். நிறைய இடங்கள்ல வெளிநாட்டுல நடக்கிறது மாதிரி இங்க நடக்குது லிவிங் டுகெதர். லிவிங் டுகெதர் அப்படின்னா திருமணத்துக்கு முன்பாகவே ரெண்டு பேர் இணைந்து தனியா வாழக்கூடிய சம்பவம். நீங்க நிறைய பிள்ளைங்க ஐடி கம்பெனில வேலை கிடைச்சு தூரமா இடத்துக்கு போயிடுறாங்க. சொன்ன போல ஜெப குறிப்பு சொன்னது போல தூரமா இடத்துக்கு போயிட்டு அவங்க தங்குறதுன்னு பார்த்தா நம்ம சொல்லுவோம் அபார்ட்மெண்ட்ல ரூம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் நிறைய வருது. இன்னைக்கு ஐடி கம்பெனிக்கு போயிட்டீங்கனாலே 1 வருஷம் கழிச்சு 1.5 வருஷம் ஆச்சுனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 80,000 1 லட்சம் வந்துடும். அந்த 1 லட்சம் வாங்கிட்டு 1 லட்சம் வருதான்னு வீட்டுக்கு சொல்றது இல்ல. கரெக்டான சம்பளத்தை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க பண்ணிட்டு இருக்கு. நான் பசங்களை பத்தி பேசல, பெண் பிள்ளைகளை பற்றி பேசுகிறேன். கரெக்டான சம்பளத்தை வீட்டுக்கு சொல்வதும் இல்லை, காண்பிப்பதும் இல்லை, இன்கிரிமெண்ட்டும் காண்பிப்பது கிடையாது. ஆரம்பத்துல போய் ஹாஸ்டல் தங்கிக்கிறாங்க. கொஞ்சம் வளர்ச்சி அடைய ஒரு சில பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் போது டேட்டிங் அதெல்லாம் வைக்கும் போது இவங்க என்ன செய்யறாங்க? லிவிங் டுகெதர் மாறிடுறாங்க. டேட்டிங் எல்லாம் இப்ப முடிஞ்சு போச்சு. டேட்டிங் அப்படின்னா கூடவே பசங்களோட சுத்திட்டு வர்றது அதெல்லாம் முடிஞ்சு போய் இணைந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இது இங்கே கோயம்புத்தூர்ல நடக்குது, சென்னையில நடக்குது, பெங்களூர்ல நடக்குது, வேற எங்கேயோ அல்ல. சர்வசாதாரணமாக அவங்க சம்பளம் பெருகும் போது பாவமும் பெருகிறது. அவங்களுக்கு ப்ரமோஷன் வரும்போது பாவம் பெருகிறது. பிரியமான ஜனமே, இதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு நீங்க அங்க போய் உட்கார்ந்துக்க முடியாது. உங்க பிள்ளையோட போய் சட்டி சாமானத்தை எடுத்து போய் நான் எங்க பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்குறேன், பிள்ளை விட மாட்டா. இல்லையா? எல்லாம் வந்துடாத, சீக்கப்படுத்திடாத, நீ பேசுறதே சரியில்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புரியாது, ஓடிடு. ஒரு சில பிள்ளைகள் பேசுறாங்க அந்த மாதிரி, திட்டுவாங்க, இந்த பக்கமே வந்துடாத, நீ வந்தேன்னா என்னை கேலி கிண்டல் செய்யறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிங்கிறாங்க. எப்படிதான் அப்ப கண்டுபிடிக்கிறது? போன் பண்ணாலும் போன் பேசுறது கிடையாது, வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி பேசிக்கிறது. ஆனா நீங்க நம்பிக்கையோட இருக்கிறீங்க. 1 லட்சம் வாங்குறவங்களுக்கு மாசம் 20,000 அனுப்புறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 20,000 அனுப்பிச்சுட்டு நம்ம அமைதியா உட்காந்துக்கிறோம். எங்க பிள்ளை மாசம் 20,000 அனுப்பிச்சுடுறாங்க. ஆமே, அந்த 20,000 ரூபாய் எப்படி எல்லாம் வருது, மீதி காசு எங்க போகுது எதுவுமே தெரியல. இப்போதான் நிறைய பிள்ளைங்க பெற்றோருக்கு செலவிடுவதை காட்டிலும் பாய் ஃப்ரெண்டுக்கு செலவு பண்றது ஜாஸ்தியா இருக்குது. ஆமே, சம்பளம் வாங்கினதும் ட்ரீட். எப்பா அந்த ட்ரீட்டுங்கிற காரியத்தை நான் கேட்க கூடாதுன்னு நினைப்பேன். எப்பவாவது மெசேஜ் பண்ணிடுறது, ட்ரீட்டோட வந்துருங்க அப்படி. இனி கேட்கவே மாட்டேன். ஏன்னா அந்த சம்பவத்துல காது கொடுத்து கேட்கும்போது கேட்க முடியலைங்க. நல்ல விஷயத்துக்கு நம்ம ட்ரீட் கேட்கறோம். பிரின்சி உன் பர்த்டே ட்ரீட் லைவா மறந்து போய் சண்டை வருது பாருங்க. நல்ல ட்ரீட் கொடுத்துருக்கா, நான் வரவே மாட்டேன். சோதரம் நல்ல கேக் சூப்பரா இருந்தது, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. குழப்பமாக இருந்தது, எங்க விட்டேன்? ட்ரீட். பாய் ஃப்ரெண்டுக்கு ட்ரீட், சம்பளம் வாங்குறதுக்கு ட்ரீட். என்ன ட்ரீட்? சாப்பாடு ட்ரீட் எல்லாம் இல்ல. அவன் போட்டு வச்சிருப்பான் லிஸ்ட், டிஷர்ட், பிராண்டட் டிஷர்ட், பிராண்டட் ஷூ. ஏன்னா சம்பளம் இங்க எவ்வளவு தெரியாது இல்ல, அப்பா அம்மாக்கு தெரியாது இல்ல. அங்க போய் அவனுக்கு மட்டும் 10,000 ரூபாய் ஷூ வாங்கி கொடுத்துறது. இங்க ஒரு 10,000 ரூபாய் மளிகை கடைக்கு அனுப்புனா, சாப்பிடறதுக்கு அனுப்புனா பார்த்து செலவு பண்ணுங்க. என்ன நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்பா அம்மாவுக்கு கடைசியில ஒரு நாள் தெரியும், இவ்வளவு சம்பளம் வாங்கினாளா, இதெல்லாம் எவனோ ஒருத்தன் சாப்பிட்டானா. இன்னைக்கு நம்ம பெற்றுக்கிறோம், நம்ம அப்படியே செல்லம் கொடுத்து வளர்க்கிறோம், கொட்டி கொட்டி படிக்க வைக்கிறோம், தலை அடமான வச்சு. என்னங்க சொல்லுவோம்? என் பிள்ளைய தலை அடமான வச்சாவது நான் படிக்க வைப்பேன். அதுல ஒரு பங்கு கத்தருக்குள்ள வளர்த்துருந்தீங்கன்னா ஆயிருக்குமா? ஏன் உங்களை நான் சொல்றேன்னா, உங்க பிள்ளைகளை கத்தருக்குள்ள வளர்த்துருங்கன்னு சொல்லி இதோ நீங்க வளர்த்து பெருசாக்கி விட்டுருவீங்க. அது வேற ஏதோ ஒரு சம்பவத்துக்கு பயன்படும். நீங்க தலை அடமான வச்சு படிக்க வச்சீங்க பாத்தீங்களா, இந்த படிப்பினாலே அவர்கள் வேற யாருக்கோ சோறு போட்டுட்டு இருப்பாங்க. திருட்டு போய் எவனோ சாப்பிட்டு இருப்பான். ஹல்லேலூயா. இது நீங்க கேட்கும் போது நொந்து போயிருவீங்க.
அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சமூகத்துல வளர்த்துரு, உன் பிள்ளைகளை எனக்குள்ள வளர்த்துரு. கர்த்தரை குறித்து பயத்தை உன் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்துரு. கர்த்தர் பார்க்கிறாருங்கிற காரியத்தை யோசேப்பை போல உங்க பிள்ளைகள் எப்ப உணருமோ அங்கதான் ஆண்டவர் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. எங்க போனாலும் நீங்க பயப்பட வேண்டாம். தேசத்தின் எல்லைக்கு போனாலும் என் பிள்ளையோட என் ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தர் என் பிள்ளையோடு இருக்கிறபடினால ஒரு தீங்கையும் பிள்ளை துன்பப்படுத்த முடியாது. சொல்ல முடியுமா? உங்களால கேரண்டியா சொல்ல முடியுமா? இந்த இடத்துல யாக்கோபோடு கூட இதோ என் தேவன் கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு பாருங்க, உன் இனத்துக்கு போ, நான் உன் கூட இருக்கிறேன். அதுக்கும் மேல அவனே ஸ்டேட்மெண்ட் சொல்றான். என்ன ஸ்டேட்மெண்ட்? யாக்கோபு ஆதியாகமம் 31 அதிகாரத்துல 42 வசனத்தை வாசி கேட்கலாம். ஆதியாகமம் 31 அதிகாரம் 42 வசனம். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். கடிந்து கொண்டாரா லாபானை? இங்க லாபானை கடிந்து கொண்டது பெருசு இல்ல. யாக்கோபோடு யார் இருக்கிறாங்க? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும். இத சும்மா சொல்லல. ஆபிரகாம் ஈசாக்குக்கு தேவ பயத்தை காமிச்சிட்டாரு. ஈசாக்கு யாக்கோபுக்கு தேவ பயத்தை காமிச்சிட்டாரு. ஆனா இன்னைக்கு பேரண்ட்ஸ் நிறைய பேரு கர்த்தருக்குள்ள இல்லாததுனால பிள்ளைகளுக்கு தேவ பயத்தை காண்பிக்காம இருக்கிறீங்க. இது கர்த்தருக்கு பிடிக்காது, இப்படி நீ பாக்குறது ஏசப்பாக்கு பிடிக்காது, இதை கேட்பது ஏசப்பாக்கு பிடிக்காது. இன்னைக்கு மணிக்கணக்கா பிள்ளைங்க ஹெட்போனை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அந்த ஹெட்போன்ல என்ன காரியம் ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்குது பேரண்ட்ஸுக்கு. அவன் வீட்டுல சும்மா தான் இருக்கிறா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. வெளியில போய் கெட்டு போறது, வெளியில போய் கெட்டு போறது இல்லம்மா, கையிலேயே ஒண்ணு இருக்குதுமா, அதுக்காக கெட்டு போறாமோ பிள்ளை. பெருமையா வேற சொல்லிக்கிறோம். அங்கெல்லாம் போய் விளையாட மாட்டாங்க, வெளியே எங்கேயும் போக மாட்டான். என்ன பண்ணுவான்? என்ன நேரம் பார்த்தா டிவி பார்த்துட்டு இருப்பான். அந்த டிவில என்ன பாக்குறான்? குறிப்பா கம்ப்யூட்டர், லேப்டாப். அந்த லேப்டாப்பை திறந்து வச்சா நீங்க போக முடியுமான்னு பாருங்க. சிஸ்டம் ஒரு பிள்ளைக்கு கொடுத்து ரூம்ல உட்கார வச்சு பாருங்க, அந்த கம்ப்யூட்டர் பக்கம் நீங்க போய் டச் பண்ணி பாருங்க. அதுக்கும் மேல சிஸ்டம் எல்லாம் வேண்டாங்க. ஒரு வீட்டுல, நான் மறுபடியும் அன்னைக்கு சொன்ன நினைக்கிறேன், ஒரு வீட்டுக்குள்ள நீங்க வாழ்ற வீட்டுல உங்க பிள்ளைகளுடைய மொபைல் போன் சைலண்ட் மோட்ல இருந்ததுன்னா நீங்க நோட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. உங்க சொந்த பிள்ளைகளுடைய போனோ இல்ல உங்க கணவருடைய மொபைலோ உங்க மனைவியுடைய மொபைலோ சைலண்ட் மோட்ல இருக்குமானா எதுக்கு சைலண்ட் மோடு? ஒண்ணு சுவிட்ச் ஆஃப் பண்ணு. டிஸ்டர்பன்ஸ் வேணாம் அப்படின்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணு. சைலண்ட் மோட வைக்காத. மீட்டிங்ஸ் ஒரு சில பேருக்கு இருக்கும், அந்த மீட்டிங்ஸ் ஓகே. ஆனா மற்றபடி எந்நேரம் முதல்ல சைலண்ட் மோட்ல வச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்க அதிகமா கவனிக்கணும். அல்லேலூயா. அங்கதான் பிசாசு தப்பு பண்றான், தப்பு பண்ண வைக்கிறான். நான் சொன்னது போல அப்பாட்ட ஒண்ணு வாங்கிட்டு அம்மாட்ட ஒண்ணு பேசி, ஏன்னா அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சு போச்சு அப்பா அம்மா பேசிக்கிறதே இல்லை. என்னைக்குமே அப்பா அம்மா அப்படி இருக்கவே கூடாது. வசனம் தெளிவா சொல்லுது, ஒண்ணு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா எப்ப சேரணும் சொல்லுங்களேன்? சூரியன் மறைவதற்குள்ளாகவே கணவன் மனைவி பேசிக்கணும். பேசாம இருக்கவே கூட, மூஞ்சி தூக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க மூஞ்ச தூக்கிட்டு 6 மணிக்கு மேல, இப்ப 7 மணிக்கு தான் பொழுது சாயுது இல்லையா? 7 மணி வரைக்கும் இருட்டுல. அப்போ டைமிங் வேண்டாங்க. அந்த சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி போய் பாத்துக்குங்க, சண்டை நல்லா போட்டுக்குங்க. சூரியன் மறையறதுக்கு முன்னாடி பல்லையாவது காமிச்சிருங்க போய் கணவர்கிட்ட போய். தயவு செய்து சண்டை மட்டும் போட்டு அமைதியா உட்கார்ந்துடாதீங்க. ஏன்னா இதை பிசாசு பயன்படுத்திக்குவான். சொந்த பிள்ளைனால நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போவீங்க. உங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒரு கணவன் மனைவி நீங்க பேசிக்கும் போதுதான் ஆசீர்வாதம் உண்டு. வாரத்துல ஒரு முறையாவது கணவன் மனைவி வெளியில போற ஒரு பழக்கம் இருக்கணும். அட்லீஸ்ட் மாடியில போய் நின்று பேசுங்க, தனியா நின்று பேசுங்க. பிள்ளை இப்படி எல்லாம் நடந்துக்கிறா, இப்படி எல்லாம் பேசுறா, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு சொல்லுங்க. எதையுமே உங்க கணவர்கிட்ட மறைக்காதீங்க. நீங்கள் பேசாமல் இருப்பதும் மறைப்பதுனாலையும் நீங்க என்ன செய்றீங்க? உங்க பிள்ளைகளுடைய ஆத்மாவை கெட்டொழிந்து போகும்படி நீங்களும் நானும் செய்து கொண்டு இருக்கிறோம்.
இதுதான் ஆண்டவர் இங்க காண்பிக்கிறாரு. யாக்கோபோட வாழ்க்கை ஏன் ஆசீர்வாதமா இருந்ததுன்னா, தாய் தகப்பன் சரியா இருந்தார்கள். ஈசாக்கினுடைய மனைவி சரியில்லை, ஆனா ஈசாக்கு சரியா இருந்தார் யாக்கோபுக்கு முன்பாக. அட்லீஸ்ட் அப்பா சரியில்லைன்னா அம்மாவாவது சரியா இருக்கணுங்க. இன்னைக்கு நிறைய வீட்டுல பையன் பண்ற தப்ப, பிள்ளை பண்ற தப்ப மறைக்கிறீங்க. யாருக்கு? சொந்த கணவருக்கு சொல்வதற்கு மறைக்கிறீங்க. ஐயோ அவரு புரிஞ்சுக்க மாட்டாருங்க, எதையாவது அடிச்சுடுவாருங்க. ஏன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்லுங்க. இங்க ஒரு காரியம் நடக்குது எஸ்தர் ராஜாத்தினுடைய வாழ்க்கையில. ஆமான் அப்படிங்கிற ஒரு மனுஷன் தேசத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களை கொல்றதுக்கு தந்திரமா செயல்படுறான், நரி மாதிரி. இத போய் எஸ்தர் தன்னுடைய கணவர் தான் ராஜா, இந்த தேசத்தின் ராஜா, சொந்த கணவர். ஆனா அந்த கணவர்கிட்ட போய் சொல்ல முடியாத ஒரு நிலை. ஏன்னா சொன்னா நம்ப மாட்டாரு. யாரு? மனைவி சொல்றதே நம்ப மாட்டாரு. இல்ல ஒரு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டாருன்னு என்ன பண்றதுன்னு சொல்லி அவன் என்ன செய்யறா தெரியுமா? ஒரே ஒரு ஆயுதத்தை எடுக்கிறான். என்ன ஆயுதம்? ஜெபம் என்னும் ஆயுதம். ஜெபம். என்ன சொன்னீங்க? நீங்க ஜெபிக்கணும். முதல்ல உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு நான் என் கணவர்கிட்ட போய் என் பையன் பண்ற தப்ப சொல்ல போறேன், என் பிள்ளை பண்ற தப்ப நான் எவிடன்ஸோட காமிச்சு சொல்ல போறேன். இத கேட்டுட்டு என் கணவர் சேர தூக்கி அடிக்கிறது, கையில கிடைக்கிற பொருளை தூக்கி அடிக்கிறது, தப்பா அசிங்கமா கெட்ட வார்த்தை பேசுறதெல்லாம் இல்லாம ஞானமா என் கணவர் தகப்பனை போல செயல்படுவதற்கு நீர் எனக்கு ஒரு வழியை காண்பீங்க ஆண்டவரேன்னு ஒரு ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபிச்சுட்டு உங்க கணவர்கிட்ட பேசி பாருங்க. உங்க பிள்ளைகளை சரியாய் அவர்கள் நடத்துவார்கள். அதை விட்டுட்டு ஜெபிக்காமையே ஐயோ என் பையனை போட்டு அடிச்சு விடுவாருங்க, என் பிள்ளையை போட்டு கொண்டுருவாருங்க, கெட்ட கட்டத்துல பேசுவாருங்க. அப்ப நீங்க என்னதான் பண்ணலாம்னு இருக்கிறீங்க? நீங்க சொல்லி உங்க பிள்ளை கேட்கவே கேட்காது. என்னைக்குமே தாயினுடைய சொல்ல உடனே கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. கடைசியில் தான் அவங்க கேட்பாங்க, எங்க அம்மா இப்படி எல்லாம் சொன்னாங்க தெரியுமா? கேட்கும் பிள்ளைங்க. ஆனா உடனுக்குடனே உங்க பேச்சுக்கு பவர் கிடையாது. ஏன்னா நீங்க ரொம்ப செல்லம் கொடுத்து, செல்லம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா மீனிங்? அதிக மணி நேரம் நீங்க உங்களோட இருந்தீங்கன்னா தான் அது செல்லமா மாறும். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க அப்பாவோட அதிக மணி இருக்குதுங்க? இல்லவே இல்லை. அந்த செல்லம்ங்கிறது வேற. ஆனா அம்மாவுடைய செல்லம் அப்படிங்கிறது எப்பவுமே கூடவே இருக்கிறது. என்ன எழுப்புனாலும் தோசை சுட்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்குது. இல்லையா? அப்பாவை எழுப்புங்க பார்ப்போம். நைட் 2 மணிக்கு கொடுத்துருவாங்களா? போய் படுவோம். ஆனா அம்மாவை 2 மணிக்கு எழுப்புனாலும் இன்னையே இப்படி சொல்ற, பசின்னு கேட்டுட்டானே என் பையன், பசின்னு கேட்டுட்டானேன்னு சொல்லி 2 மணி ஆனாலும் சரி 3 மணி ஆனாலும் சரி என்னமோ சொல்ல வர்றா எதுவும் தெரியல. பல உண்மைகள் வெளியே வருது. இதை கொடுப்பதற்கு ஒரு தாய் இருக்கும் போது அந்த தாயினுடைய சொல்ல உடனே கேட்க மாட்டோம். ஆனா கேட்போம், லேட்டா கேட்போம். ஆனா தகப்பனு கிட்ட போகும்போதுதான் சம்பவமே வேற மாதிரி இருக்கும். ஐயோ அப்பாட்ட சொல்லாத, அப்பாட்ட சொல்லாத, அப்பாட்ட சொல்லாத, அப்பாட்ட சொன்ன நான் வெளியே போயிருவேன். நீ வெளியில போனாலும் பரவாயில்ல, உங்க அப்பா அப்படி சொல்லுங்க பாப்போம். நீ அப்பாட்ட சொன்ன நான் ஏதாவது தப்பா பண்ணிக்குவேன், நீ என்ன பண்ணாலும் சரி உங்க அப்பா உன்னை காப்பாத்திருவாரு. சொல்லுங்க பாப்போம், வாய் திறந்து ஜபத்தோட சொல்லுங்க பாப்போம். அந்த பிள்ளைகள் நடுங்குவார்கள். என்னைக்கு உங்க சொந்த பிள்ளைகளுடைய காரியத்தை நீங்கள் மறைக்கிறீர்களோ, சொல்ல தாமதப்படுத்துகிறீர்களோ, அங்கே தவறு பெருசாகிறது. பிசாசு உங்க பிள்ளைகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். சொந்த குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை இழந்து போகிறீர்கள். பிரியமான ஜனமே, இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் கல்லோ மண்ணோ அல்ல, உயிருள்ள ஒரு தெய்வம். யாக்கோபோடு கூட இருந்தவர் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறார். 1 யோவான் 4:4 இப்படியே சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும், சத்தமா சொல்லுங்களேன், நமக்குள்ள இருக்கிறவர் இன்னொரு சத்தமா, நமக்குள்ள இருக்கிறவர் கோரசே வர மாட்டேங்குது. பெரியவர், அவர் பெரியவர். உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவருங்க. உங்களை ஒருபோது யார்கிட்ட ஏமாந்து போக விட மாட்டாரு. உங்க வீட்டுக்குள்ள ஒரு சில நாத்தனார்களோ இல்ல வேற யாராவது உட்கார்ந்து தவறா பேசி உங்களை போட்டு கொடுத்துட்டு இருந்தாலோ ஆண்டவர் கண்டிக்கிறவரா இருக்கிறார். ஐயோ இவ வந்துட்டாளா, என் வீட்டுக்காரை பிரிச்சிருவாளு, என் பிள்ளைகளை பிரிச்சிருவாளு, என் பிள்ளைகளை தப்பு தப்பா போட்டு கொடுத்து என் வீட்டுக்கார அடி வாங்க வைப்பாளு பயப்படுறீங்களா? கர்த்தர் உங்க மத்தியில் இருக்கிறார். நீங்க ஜெபிச்சீங்கன்னா நீங்க துக்கப்படுத்த விட முடியாது. அங்க லாபான ஆண்டவர் கண்டிக்கிறாராமா.
என் பையன் யாக்கோபுக்கு கொடுக்காம அவனை வெளியே வெறுமையே அனுப்ப பாக்குறியா? கனவுல கண்டிக்கிறாரு. மோசேக்கு விரோதமாக சொந்த அக்கா மிரியாமும் ஆரோனும் எங்கேயோ ஒரு பக்கம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. மோசே முன்னாடி பேசல. அத ஆண்டவருடைய காது கேக்குது. கேட்டுட்டு ஆண்டவர் சொல்றாரு, மோசே மிரியாமையும் ஆரோனையும் கூட்டிட்டு கூட இருந்துப்பா. அவங்க 3 பேர் வந்தோடனே ஆண்டவர் கேட்கிறாரு, என் தாசனாகிய மோசேவை குறிச்சு பேசுறதுக்கு நீ எம்மாத்திரம்னு சொல்லி அவர் கடிந்து கொண்டு தண்டனை கொடுக்கிறாரு. உறைந்த மலையை போல குஷ்டரோகத்தை கொடுத்துறாரு. யாருக்கு? மோசேவுடைய சொந்த அக்காவுக்கு வெண் குஷ்டத்தை கொடுக்கிறார். 7 நாட்கள் அந்த மிரியாம் அந்த எல்லை விட்டு வெளியே போய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என் பையன் நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், என் பிள்ளை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நீ பிரிக்கிறியா? நீங்க நிறைய வீடுகளுக்குள்ள நடக்கும் தெரியுமா? வீட்டுக்குள்ள பிரிவினையை உண்டாக்குங்கிற பொல்லாத ஆவி மனுஷ ரூபத்துல செயல்படும் தெரியுமா? நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா தெரியல. எனக்கு பிரியமானவர்களே, இதெல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா உங்க சொந்த வீட்டுல சமாதானம் வேணுங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, தினமும் தேடுனீனா, தினமும் ஜெபிச்சீனா, தினமும் வேதத்தை தியானிச்சீனா உன் குடும்பத்தை நான் பாதுகாத்துக் கொள்ளுவேன். உன் குடும்பத்துக்குள்ள நடக்கிற ரகசியங்களை நான் உனக்கிட்ட காமிச்சு உன்னுடைய குடும்பத்தை சீர்திருத்துவேன்னு கத்த பேசுகிறான். பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆவது வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். மோசம் போகாதிருங்கள். 2வது, ஆகாத சம்பாஷணைகள் சொல்லுங்க நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கணும். இன்னைக்கு இன்னொரு காரியத்தை நீங்க கவனிக்கணும். உங்க பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஸ்களை நீங்க கவனிக்கணும். அல்லேலூயா. நண்பன் எப்படியோ அதே போலதான் அடுத்த நண்பனும் இருப்பான். நல்ல பழக்க வழக்கங்கள் வேணும். ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளை நல்ல பிள்ளைதான், உன் பையன் நல்ல பையன் தான், நல்ல ஒழுக்கமுள்ள பையன் தான். ஆனா சேர்க்கைகள் கெடுத்து விடுகிறது. தம்மே, அதாவது இந்த சிகரெட் குடிக்காம தம் குடிக்காம இருப்பாங்க, நல்ல பையனா இருப்பான். திடீர்னு பார்த்தா சிகரெட் பழக்கம் வந்துடும், திடீர்னு பார்த்தா தண்ணடிக்கிற பழக்கம் வந்துடும். எங்க இருந்து வருது அப்படின்னா, யாரோ செய்வதை பார்த்து அதை உணர்ந்து எனக்கு வேணும்னு செஞ்சிடலாம். அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம பிள்ளைகளோடு பழகிற நண்பர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சொன்னா கேட்க மாட்டாங்க, இவன் கூட பழகாத. சொன்னா, ஏமா அவனை பத்தி உனக்கு தெரியுமாமா? லட்சம் நம்ம கொடுப்பான். அவனை பத்தி உனக்கு தெரியுமா? எனக்கு ஏதாவது சொன்னா அவன் தான் ஓடி வருவான். உனக்கு தெரியுமா? ஆமாண்டா, கையில பாட்டிலோட வருவான். அவன் பாட்டிலோட வரானோ இல்லையோ, வரானா இல்ல, அதுதான் உனக்கு வேணும். உனக்கு ஏதாவது காய்கறி வேணும்னா நான் எங்கேயாச்சும் இருந்து வச்சுக்க, அவனை தான் அனுப்பிச்சு விடுவேன். வருவான், இங்க பக்கத்துல இருப்பான், உனக்கு வாங்கி கொடுத்து கொண்டு போவான். பரவாயில்லையா? அவன் நான் வர முடியாது, அவன் நிற்பான் நான் சொன்னோன்னு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க என்கரேஜ் பண்ணக்கூடாது. அவன் எப்படிப்பட்டவன், அவன் கையில இருந்து, அதாவது கொரோனாவுடைய இந்த கையில கொரோனா வந்துருச்சு அப்படின்னா, நியூஸ் பேப்பர்ல என்ன பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? கொரோனா டைம்ல நியூஸ் பேப்பர் வாங்கி வெயில வச்சிருவாங்க. ஒரு சில பேர் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியல. பால்காரர் பால் கொண்டு வந்தா நியூஸ் பேப்பர் விட்டுறலாம், உங்களுக்கு தெரியல. பால்காரர் பால் பாக்கெட் கொண்டு வந்தா, பாக்கெட் பால் என்ன செஞ்சீங்க? சத்தமா சொல்லுங்க, கழுவி சோப் போட்டு. ஏன்னா கொரோனா வந்துருமா? ஏப்பா, இன்னைக்கு போன இந்த வியாதியை நினைச்சு நீங்க துக்கப்படுறீங்களே, உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய வீட்டுல பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சுக்கிட்டு வாங்கி கொடுக்கறான், குடிச்சுக்கிட்டு ஒரு சில உதவிகளை செய்யறான் அப்படின்னா அவனை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயங்க வேண்டும். அவன் கொரோனாவோட மோசமான ஒரு ஆள். அல்லேலூயா. கொரோனாவை கூட சுத்தம் பண்ணிடலாம், ஆனா அந்த கெட்ட பழக்கம் வந்துச்சுன்னா அது போகவே போகாது. ஐயோ, என் பையன் நல்லாதாங்க இருந்தான், என் பிள்ளை நல்லாதாங்க இருந்தா, திடீர்னு எல்லாம் ஒண்ணு வரலமா, இடையில வந்த ஒரு காரியம் என்ன? ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ நோட் பண்ணாம உட்கார்ந்து இருந்தவாறு ஆண்டவர் கேட்பார். பெத்தவங்களுக்கு எத்தனை பொறுப்பு இருக்கு தெரியுமா? பெத்துட்டு வளர்த்துட்டு படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புவது மாத்திரம் இல்ல,
அவங்களுடைய சேர்க்கைகள் எப்படி இருக்குங்கிறத நீங்க கவனிக்கணும். காலேஜுக்கு போய் பார்க்கணும், ஸ்கூலுக்கு போய் பார்க்கணும். ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்களா, திடீர் விசிட் அடிங்க. என்ன நீங்க வயசாகி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க? கர்த்தர் நமக்கு பலத்தை தந்திருக்கிறார். திடீர்னு ஒரு விசிட் போகணும். நீ எங்க ஒர்க் பண்ற, என்ன செய்யற, அதை பார்க்கலாம் தான் வந்தேன். போய் உட்கார்ந்து பாருங்க. அந்த பிள்ளையை சுத்தி, அந்த பையனை சுத்தி எத்தனை பேர் வர்றாங்க, யார் கை போட்டு பேசுறா, யார் கிட்ட நெருங்கி பேசுறா, எப்படி பேசுறாங்க, இவங்க ரெண்டு பேருடைய ஐ கான்டாக்ட். சந்தேகத்தோட நான் பார்க்க சொல்லல, நீங்க உட்கார்ந்தீங்கன்னா தெரிஞ்சிடும் எல்லா விஷயம். நீங்க என்ன பண்ணிடுறீங்க, வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிறீங்க. தவறு. நீங்க உட்கார்ந்து கவனிச்சுட்டு உடனே சட்டை பிடிக்காதீங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே, மோசம் போகாதீர்கள், இதோ வசனத்துல சொல்லிருக்கிறீங்களே, நல்ல குணங்களை கெட்டு போயிருங்க, கெட்ட சேர்க்கைகள் நல்ல குணத்தை கெட்டு போக வச்சிருன்னு சொல்லி பேசுனீங்களே. இன்னைக்கு என் பையனுடைய சேர்க்கை இந்த மாதிரி இருக்குது, என் பிள்ளையினுடைய சேர்க்கை மோசமா இருக்குது, என் தேவனேன்னு சொல்லி அழுது பாருங்க. கர்த்தர் சேர்க்கைகளை மாற்றுவார். செபிக்கணும், அறிந்து செபிக்கணும். அதுக்காக தான் ஆண்டு சொல்றாரு, எத்தனை கடமை இருக்கு தெரியுமா சொந்த குடும்பத்தை சீர்திருத்துவதற்கு. ஒரு நாள் எல்லாம் தெரியும் போது உங்க மனசு ஒளிஞ்சு போயிருவீங்க. என்னடா கூடவே இருந்தியடா, கூடவே இருந்தியம்மா, ஒரு வார்த்தை சொன்னியா, அழுவீங்க. யாருக்கு அழுவும் தெரியுமா? எங்கேயோ இருக்கிறவங்களுக்காக அழக மாட்டோம், கூடவே இருக்கிறவங்க தப்பு பண்ணும் போதுதான் ரொம்ப அழுது போய் வியாதி வந்துடும், பிறவினும். ஏன்னா என் கூடவே இருந்தியே, சிரிச்சுக்கிட்டே இருந்தியே, ஏமாத்திட்டியே, என்னை ஏமாத்திட்டியே, நான் உனக்கு எல்லாத்துலயும் சப்போர்ட் பண்ணனேன், என்னை ஏமாத்திட்டியே. நீ தவறு செய்யும் போது கூட உன் அப்பாட்ட நான் போட்டு கொடுக்கல, நான் அமைதியா இருந்தேன், என்கிட்டயா சொல்லிருக்கலாமல்ல, என்னை ஏமாத்திட்டியேன்னு சொல்லி மனம் நொந்து போயிருவீங்க. அதனாலதான் பெரியவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, பிள்ளை மனம் கல்லு, என்ன பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. நீங்க அழுவீங்க, அவங்க அதை பெருசாவே பார்க்க மாட்டாங்க, பெருசாவே பார்க்க மாட்டாங்க. அதை நினைச்சு நீங்க இன்னும் அழுவீங்க, பெருசா கூட பார்க்கலையே. ஏன் அழுகணும், ஏன் இதற்கு துடிக்கணும்? நான் ஒன்னே ஒன்று சொல்லித்தரேன், இன்னைக்கு அழ வேண்டாம், துடிக்க வேண்டாம். அதை கண்ணோக்கமாய் கவனித்து பாருங்கள், தேவன் உங்களோடு இடைப்பட்டு பேசுவார். என்ன சேலரி வருதுங்கிறத நீங்க அக்கௌண்ட்ல நோட் பண்ணணும். என்ன சம்பாதிக்கிறா என் பிள்ளை, என் பையன் என்ன சம்பாதிக்கிறான், அந்த சம்பாதியத்தை கொடுத்து வீட்டுக்கு கொடுக்குறானா, இல்ல வேற எங்கேயா செலவு பண்றானா, இல்ல தனக்கு ஏதாவது செலவு பண்றானா? அவன் தனக்கு செலவு பண்ணாலும் தப்பு, வெளியில போய் செலவு யாருக்கும் செலவு பண்ணாலும் தப்பு, தப்பு தான். கொடுத்து வாங்குற பழக்கம் இருக்கணும். அல்லேலூயா. உங்க கையில வந்து அப்பா கையிலயோ அம்மா கையிலயோ கொடுத்துட்டு அவன் வாங்கிட்டான்னா ரொம்ப ஆசீர்வாதம். அவன் சம்பாதிக்கிற வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு சில வீடுகள் தேவையோடு இருக்குது, ஒரு சில வீடுகள் தேவையில்லை, ஆனா அவங்க ரொம்ப எதிர்பார்த்து காத்திருப்பாங்க, என் பையன் வந்து கொடுப்பான், என் பிள்ளை வந்து கொடுப்பா. தயவு செய்து சொல்லுவேன், இதுதாங்க ஆசீர்வாதம். கொடுத்து வாங்குங்க, கொடுத்து வாங்குங்க ஒவ்வொரு மாதமும். அது மிகுந்த ஆசீர்வாதத்தை உண்டாகும். முந்தானத்துல நான் ஒரு வீட்டுக்கு உபவாச ஜெபத்துக்கு போயிருந்தேன். அந்த தாய் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவங்க அப்பா ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. ஆக்சிடென்ட் ஆகி நெஞ்சுக்கிட்ட ஒரு எலும்பு லைட்டா விலகி இருக்கு. அவர் வந்து தண்ணி எடுத்து விடுற கூலி தொழிலாளி, அந்த தண்ணி திருப்பாங்க, நல்ல தண்ணி திருப்பாங்க இல்லைங்களா, அந்த வேலை செய்யணும். 2 மாசமா வேலைக்கு போக முடியல. ஏன்னா அவரு தூக்கும் போது இடம் வலிக்கும், வண்டி ஓட்டும் போது இடம் வலிக்குது. பெல்ட் போட்டுருக்காரு, கொஞ்சம் பெல்ட் இல்லைனாலும் வலிக்குதான் நெஞ்சு பகுதியில. அவருக்கு மூத்த பையன் வேலை செய்யணும். அவனுக்கு ஒரு விருப்பம், பைக் வாங்கணும்னு. எத்தனையோ KTM பைக், 1 லட்சத்துக்கு மேல. அவன் கொஞ்சம் பணத்தை கட்டிட்டான். மீதி பணத்தை அவங்க அம்மா சொல்றாங்க, டேய் இப்ப கட்டிடாதடா, உங்க அப்பாவும் வேலைக்கு போகாம இருக்கிறாரு, ஒரு ஆள் சம்பாதியண்டா, நீ சம்பாதிச்சு வந்து கொடுத்தாதான் இங்க வந்து நான் அரிசி பருப்பெல்லாம் வாங்க முடியும். ஆனா அவனை கர்த்தருக்குள்ளாக வளர்க்காத பெற்றோர் இன்னைக்கு அழுது கொண்டு இருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, ஐயா செத்து போயிடலாம் போல தோணுதியா, இவனுக்கு ஏதாவது சொன்னா நாங்க பார்த்து பார்த்து செஞ்சோம் ஐயா, படிக்க வச்சோம் ஐயா. இவங்க அப்பா ஒரு நாள் லீவு போட்டிருப்பாரா? யாருக்கு? இவனுக்கு சம்பாதித்து கொடுப்பதற்கு. இவன் இப்ப சம்பாதிக்கும் போது எங்க வீட்டுக்காரர் படுத்த படுக்கையா படுத்து கிடக்குறாரு. அவரு எந்திரிச்சு வண்டி ஓட்டுனா இங்க வலிக்குதுங்கிறாரு. ஆனா எப்படியா எங்க வீட்டுக்காரர் அனுப்புவேன் வெளியில? அரிசி இல்ல, பருப்பு இல்ல, ஒண்ணுமே இல்லையா சமைப்பதற்கு. ஆனா இவன் என்ன பண்றான்?
வாங்கின சம்பளத்தை அப்படியே போய் செலவு பண்ணிட்டு வந்துட்டான். அந்த அம்மா தாய் விடுற கண்ணீர் எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு பக்கம் எனக்கு பார்த்தா அழுகையா ஆயிடுச்சு. எழுதுங்கம்மா, ஐயோ இந்த சகோதரி அழுகிறாங்களே. இன்னொரு பக்கம் பார்த்தா கோபம் வந்தது. என்ன தெரியுமா? பையனை கர்த்தருக்குள்ள வளர்க்காத பெற்றோர் இப்படிதான் அழுவார்கள். அல்லேலூயா. இன்னொரு பக்கம் இதே மாதிரி ஒரு குடும்பம், பையனுடைய காரியம் ஒரு நாள் வெளியே தெரிந்தது. என்ன தெரியுமா? சம்பாதி அவன் வந்து சொல்லியிருக்கிறான், வீட்டுல வெறும் 10,000 தான்மா சேலரி அப்படின்னு. ஆனா அவனுடைய சம்பாதியம் 35,000 ரூபாய். அவங்களுக்கு அது தெரியல. கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் போனதுக்கு அப்புறம் 50,000 ஆயிடுச்சு. அப்ப இவன் என்ன பண்ணிருக்கான்? 15,000 ரூபாய் சம்பளமா அப்படின்னு சொல்லி 15,000 ரூபாய் அனுப்பிச்சுட்டு இருக்கான். எனக்கு ஒரு 5,000 நான் வச்சுக்கிறேன், 10,000 வச்சுக்கிறேன், முழு சேலரி வந்து 25,000 ரூபாய் சேலரி வருதுன்னு சொல்லியிருக்கான். ஆனா வாங்கினது 50,000-60,000 ரூபாய். வீட்டுக்கு அனுப்புனது ஒரு 15,000 ரூபாய். இவன் சொல்லியிருக்கான் 10,000 ரூபாய். அவங்க நினைச்சிருக்காங்க 10,000 ரூபாயோட என் பையன் வாழ்றானே அப்படின்னு சொல்லி அம்மாவும் அப்பாவும் பெத்தமனா பித்து அவன் கல்லுங்கிறத காமிச்சிட்டான். மீதி காசு எல்லாமே அவன் தனக்காக செலவு பண்ணிட்டு மீதி லவ் பண்ற அந்த பிள்ளைக்கு அள்ளி அள்ளி இறங்கினான். நகை வாங்கி கொடுக்கறது என்ன, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது என்ன, இதெல்லாம் ஒரு நாள் தெரிய வரும்போது அம்மாவும் அப்பாவும் கதறி கதறி எழுந்தாங்க. இங்க அவங்க தகப்பனா சொன்னாரு, நான் ரிட்டையர் ஆயிட்டேன், வாடகை வீடு என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் பயன்படுத்த முடியும். ஆனா என் பையன் மெடிக்கல் செலவாது பாப்பான்னு பார்த்தா அவன் பார்க்கல. சரி அவனே கஷ்டத்துல இருக்கிறான்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஆனா கடைசியில் எனக்கு தெரிஞ்சது 60,000 ரூபாய் சம்பளம் வாங்கி யாரோ ஒருத்திக்கு செலவு பண்ணிட்டு இருக்கான். அவனை பெத்த தாய்க்கு செலவு பண்ணல, அவன் செத்துட்டா. ஹல்லேலூயா. அந்த தாய் மரணத்துக்குள்ள தள்ளப்பட்டார்கள். இன்னைக்கு நிறைய வீட்டுல நடக்குது. நீங்க கொடுக்கிற செல்லத்தினாலே செல்லம் கொடுத்து அவனை பாதாளத்தோட தள்ளிடாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்க நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா அந்த குணம் பாதாளத்துக்குள்ள தள்ளப்பட்டதா இருக்க கூடாது. அந்த அம்மா இறந்துட்டாங்க. அந்த சாபம் யார பிடிக்கும்? பையனுக்கு தான் போகும். இந்த சாபத்தை வாங்கி கொடுத்தது யாரு? பெற்றோர் தான். எவ்வளவு சம்பாதிக்கிறேன் கேளுங்க, தப்பே இல்லை. நீங்க வேற யாரு கேட்க போறா? சம்பாதிக்கிற சம்பாதித்த காமிக்க சொல்லுங்க, அக்கௌண்ட காமிக்க சொல்லுங்க, டேட்டா ஆபீஸுக்கு போங்க, தெரிந்து கொள்ளுங்க, அதை கண்டித்து சரியா நடத்துங்க. அவன் தப்பான வழியில போதைக்கு பயன்படுத்தக்கூடாது, மதுபானத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, இல்ல வேற யாரோ ஒரு நபர்களுக்காக செலவு பண்ணி உங்க வீட்டை உங்க வயிற்ற அப்படியே காலியா போட்டக்கூடாதுங்க. ஞானமாய் செயல்படுங்க. இதை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் ஜெபித்தாலே போதும், கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி தலைகளை தாட்டி. இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேசி இருக்கிறாரு. குடும்பங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, இதோ வெளியில சமுதாயத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்ம ஈஸியா அறிந்து கொள்ளலாம். ஆனா சொந்த வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய காரியத்தை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. சொந்த குடும்பத்துக்குள்ள நடக்கிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. அதனை அறிந்து கொள்வதற்கு தேவையானது ஒன்று என்ன தெரியுமா? நீங்கள் பரிசுத்தமா ஜெபிக்கிற ஜெபம் தாங்க கர்த்தர் உங்களுக்கு அறிவை கொடுப்பார். யாக்கோபோடு கூட இருந்தது போல கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களோடு கூட இருப்பார். சொந்த குடும்பத்துக்குள்ள யோசேப்பை வெறுத்தாங்க, கூட பிறந்த சகோதரமார்களே வெறுத்தாங்க. அதோடைய திட்டம் என்ன தெரியுமா? கொலை பண்ணிடலாம்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. ஆனா கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தபடியினால இதோ அந்த கொலைவெறியின் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி நல்ல இடத்துக்கு எகிப்துக்கு கொண்டு போய் கடைசியில இந்த யோசேப்பை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்த ஆரம்பித்தார். எந்த மனுஷங்க தீங்கு செஞ்சாங்களோ அதே மனுஷங்க யோசேப்போட கையில வாங்கி சாப்பிடும்படி கர்த்தர் நிரூபித்தார். அதே மாதிரி யாக்கோபு ஆசீர்வதித்தார். நீங்க ஒப்பு கொடுங்க. இந்த செய்தி கேட்டீங்கல்ல, ஆண்டவரே என் பையனுக்கு நான் செல்லம் கொடுக்க கூடாதுப்பா, என் பிள்ளைக்கு நான் அதிகமா செல்லம் கொடுத்துட கூடாதுப்பா, தேவனே இறங்கி வாரும் சுவாமி, என் செல்லம் ஆண்டவரே கெடுத்துட கூடாது, என் பிள்ளைகளை நான் கொடுப்பது செல்லத்தினால சரியான வகையில என் பிள்ளைகள் இருக்கணும், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் பரிசுத்தமான காரியத்துல இருக்கணும், தேவையில்லாத சம்பாஷணை என் பையனை விட்டு போகட்டும். சொல்லுங்க பாப்போம்,
செபிங்க செபிங்க செபிங்க. ஒரே நிமிஷம் தான். உங்க பையனோ இல்ல உங்க பிள்ளைக்கோ தேவையில்லாத சம்பாஷணைகள் இருக்குமானா, உங்க கணவர்மாருக்கு தேவையில்லாத சம்பாஷணை இருக்குமானா உங்க வீட்டை கெடுத்துரும், உங்க குடும்பத்தை சமாதானத்தை குறைச்சிடும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே இதோ எங்க வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவையில்லாத சம்பாஷணைகள், தேவையில்லாத சேர்க்கைகள் இருக்குமானா நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே அது விலகட்டும். அது விலகட்டும். வேண்டாம் ஆண்டவரே, சபிக்கப்பட்டு வரட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, யாக்கோபோடு கூட இருந்தவர் இன்னைக்கு எங்க கூட இருந்து ஆசீர்வதிப்பே என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற வேத வசனத்தின்படி கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியால் தாழ்த்தும் அர்ப்பணிக்கிறோம், ஒருமையாக்குவோம். இந்த செய்தியை கேட்ட உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா.